சொரக்கொடியில் இருக்கக்கூடிய சைடு கொடியெல்லாம் நம்ம ஏன் கவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சொரக்கொடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கொடியில் வந்து நிறைய சைடு கொடிங்கெல்லாம் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் கவர் பண்ணி விடணும். நமக்கு வந்து மெயினாக கொடி இருந்தால் மட்டும்தான் மேலே பந்தல் வரைக்கும் போகும். பந்தல் இருந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொடி ஓடனா எந்த ப்ராப்ளம் வரவும் வராது. ஏன் அப்படின்னு சொன்னால், கீழவே கொடி ஓடிடுச்சுன்னா இதுக்கு குடிக்கக்கூடிய மருந்து, உரம், ஊரியா இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சைடு கொடிக்கு மட்டும்தான் கொடுக்கும். அந்த சைடு கொடி வந்து பந்தல் வரைக்கும் போகவும் போகாது, கீழவே நிற்சிரும். அதை வந்து நம்ம தூக்கி கட்ட முடியாது. தூக்கி கட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து மெயினாக இருக்கக்கூடிய கொடிக்கு வந்து சரியாக அந்த உரம், ஊரியா, அந்த மருந்து அதெல்லாம் சரியாக எடுத்துக்காது. அப்படி எடுத்துக்கலாம் என்ன ஆகுன்னா, அந்த கொடி வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அந்த சைடில் இருக்கக்கூடிய கொடிங்க தான் நிறைய ஓடிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பந்தல் வரைக்கும் எதுவுமே அந்த கொடி போகாது. அதனால தான் நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொடி ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும் அந்த கொடிங்களை. இல்லைன்னா சைடில் வந்து